அப்போ அந்த ரூமுக்குள்ளே போகலாமா? அவங்க அட்ஜஸ்ட் பண்ணலாம். கரெக்டாக தெரியுதா? இது ஓகேவா? கொஞ்சம் மேலே. இது ஓகேவா? கொஞ்சம் மேலே. வானது காட்டிடுறேன் நான் பேசாமல் நானே. ஓகே, அந்த வீட்டுக்குள்ளே போகலாமா? எந்த வீட்டுக்குள்ளே? அந்த வீட்டுக்குள்ளே. நம்ம எப்போ கோயிலுக்கு போகிறோம்? கோயிலுக்கு. அது கோயிலுக்கு இல்லை. ஹலோ கைஸ், இதுக்குள்ளே போகலாம். இதுக்குள்ளையா? அது நம்ம கோஸ்ட் சேனலில் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹலோ கைஸ், எல்லோரும் அப்படி நல்லா இருக்கீங்களா? என்னைக்கு நம்ம கோயிலுக்கு தான் போகிறோம். டயர். இன்னைக்கு நம்ம கோயிலுக்கு தான் போகிறோம். நம்ம ஏரியா கோயிலுக்கு போகிறோம் இந்த வாட்டி. புதுசாக வாங்கினேன். ஒன்று வேறு கேமரா குவாலிட்டி நல்லா இல்லை. நான் போஸ்டில் சரி பண்ணேன். ட்ரைனிங் நல்லா இருக்கா? பூரதிதமா தியானம் விட்டு அடிக்கிறோமே நினைப்பாங்க. ஹலோ வயசு எல்லோரும் எப்படி நல்லா இருக்கீங்களா? ஒன்றாத்துக்கு உங்கள்கிட்ட பேசாமல் இருக்கும் இல்லை. ஒன்றா பேசாமல் ட்ரை பண்ணி பார்த்தேன். வாய்ப்பே இல்லை. சரி, நம்ம தெரு கோயிலுக்கு தான் வந்து வாட்டி பார்க்க போகிறோம். என்னன்னு தெரியல, போனோன்னு தோற்று போக ஆரம்பித்தோம். இந்த வாட்டி உன் பேர் என்னடா? சொல்ல முடியாது. என்னடா அசிங்கப்படுத்திட்ட? ஹரீஷ். ஹரீஷ். ஹரீஷ் நம்ம கூட வந்திருக்காரு. நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் தட்டி விட்டுருங்க. நம்ம ஆள் சரி பேத்துறாப்பில்ல. சர்ப்ரைஸ்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. சர்ப்ரைஸ் ஒரு ட்ரைனிங் அப்படின்னா சர்ப்ரைஸ். சார் உங்கள் வார்த்தையை சொல்லுங்கள். லைக் வேண்டாம். லைக் வேணாம். ஓய், இவனை மாதிரி ஒரு 4 பேரை நீங்கள் யூடியூப் ஆரம்பிச்சிங்கன்னா கூண்டு போங்க. அப்படி ஓடுவாங்க யூடியூப் சேனல் பாருங்கள். லைக் வேணாம். அப்புறம் என்ன வேணாம்? எதுவுமே வேணாங்களே. இந்த வீடியோ போட முடியாது அவ்வளோதான். ஐயோ அவரா ரொம்ப பயங்கரமான ஆளாச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அம்மன் கோயில் வராமல் எங்கே போகிறோம்? முழு கோயில் வீட்டை எடுக்க விட மாட்டாங்க. தம்பி விட மாட்டாங்க. நம்ம அம்மன் கோயில் தான் போகிறோம். அம்மன் கோயில் தான் போகிறோம். சரி கைஸ், இப்படி அம்மன் கோயில் கொஞ்சம் தூரமாக நடந்து போவோம். எங்கள் தெருவில் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது. மற்ற தெருவெல்லாம் எங்கள் தெரு கிடையாது. பை கடை இருக்குது, பத்திரிக்கை கடை இருக்குது, அதுக்கப்புறம் என்ன கடை இது, மளிகை கடை இருக்குது. பத்திரிக்கை எங்கே இருக்குல்ல, அது அந்த மூலையில் இருக்கா. மளிகை கடை இருக்குது. எல்லா கடையும் நான் இந்த தெருவில் மட்டும் யாருன்னு தெரியல பர்பஸாக இருக்குது. ஃபுல்லாக காலி கிரவுண்டு. மட்டும்லாங்க போகன்னு சொல்ல. அதுக்குலாம் கோயிலுக்கு தான் இருந்தாது அதிகம். பண்ருட்டி நம்ம ஒரு வாட்டி போயிருப்போம். அது வந்து அந்த சேனலில் போட்டிருப்பேன். அந்த இடத்துல கோயிலுங்க அதிகம்னா இந்த அளவு பாஞ்சேரியில் கோயில் கம்மி தான், நான் இல்லைன்னு. ஆனால் கோயிலுங்கெல்லாம் ஒவ்வொன்றும் பிரம்மாண்டமாக இருக்குது. ஆனால் பண்ருட்டியில் பார்த்தீங்கன்னா சில கோயிலுங்கெல்லாம் பிரம்மாண்டமாக இருக்கும். ஆனால் பாஞ்சேரியில் என்னன்னா எல்லா கோயிலுமே பிரம்மாண்டமாக இருக்குது. நேற்று வந்தோம். இங்கே ஒரு வீடு பார்த்தாச்சு. இந்த இடத்துக்கு நம்ம போகலாம். மாரியம்மன் கோயிலுக்கு. எந்த நகர்னே தெரியல. தலைவர் எனி டைம் ஃபோன் வச்சுருக்கலாம். அப்போ ஆமாத்தில் அவருக்கு வேறு வேலையே கிடையாது. எனி டைம் சண்டை தான். ஆள் கொஞ்சம் வெயிட்டு கை
இந்த பாருங்க அங்கே போய்க்கு சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க இல்லை தலை ஓட்டம் இல்லை. இந்த பாருங்க இந்த நம்ம மாரியம்மன் கோயில் தான் வந்திருக்கோம். இந்த இடத்துல இன்னும் பல கோயிலுங்க இருக்குது. ஒவ்வொன்றா பண்ணுவோம், எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். போய் நம்ம மாரியம்மன் கோயிலில் போயிடுவோம். நம்ம மாரியம்மன் கோயிலுக்கு போகிறது இல்லை, முருகர் கோயிலுக்கு தான் போகிறோம். பார்த்தேன் இப்போ மாரியம்மன் கோயில் தான் பார்த்தேன். முருகர் கோயில் நான் வரமாட்டேன். நான் போகிறேன். ஸ்கூலில் வந்துச்சு. இந்த வேறு ஒரு சாமி அங்கே போகிறோம். வேறு ஒரு சாமி செம்ம வித்தியாசமாக இருக்கு. பாருங்க எவ்வளோ பக்குவமாக வச்சுக்கிறாங்க பாருங்க. சின்ன கோயில் தான் இருக்குது, சின்ன கோயில் பக்குவமாக வச்சுக்கிறாங்க கோயில் சேனல் இதெல்லாம் சாமியெல்லாம். கேமரா பிளர்ராக இருக்குது. கேமரா ஒரு மாதிரி பிளர்ராக இருந்தது, வேறு ஒன்றும் இல்லை. சரி விட்டே கேட்பாங்க கோயில் வீடு எடுக்கலாம் வேணுமா. சரி வயசு எடுக்க சொல்லிட்டாங்க. ஆஞ்சநேயர் ஐயா, ஆமாம் ஆஞ்சநேயர் ஐயா. சரி ஆனால் ஒவ்வொரு கோயிலும் ஒவ்வொரு மாதிரி பர்ஃபெக்டாக செஞ்சுக்கிறாங்க, செதுக்கி வச்சுக்கிறாங்க. அப்பா அப்படி செஞ்சு வச்சுக்கிறாங்க. அவர் ஓகே சொல்லுவாங்க, நான் நினச்சி கூட பார்க்கல. ஓகேன்னு சொல்லிட்டாரு. இன்னும் கொண்டாடு நம்ம இங்கே உட்காந்துட்டு சில பல ஃபோட்டோஸ்லாம் எடுக்கணும். அதை எடுத்துகிட்டு கிளம்பி வந்துட்டான். ஆனால் என்ன சாமியே தெரில பாருங்க சித்தமாக. ஓகே சாமி பேர்லாம் கோயிலுக்குள்ள சொல்லக்கூடாது, நாங்கள் என்னன்னு தெரியல. அதனால் நம்மளோட ரூல்ஸ் சொல்லக்கூடாது, அது சொல்ல. என்ன இருக்கும் எனக்கு தெரிஞ்சு பின்னாடி ஏதோ கிணறு நினைக்கிறேன், என்னன்னு தெரியல. எனக்கு வரலாற்று ஒருத்தர்கிட்ட கேட்கணும். ஆனால் இப்போ அவர் வந்து பண்ணுறாரு. கொஞ்ச நாள் உட்காருவோம். கரெக்டாக இந்த சாமிக்கு நேராக உட்காந்துருக்கேன். ரொம்ப டயர்டாக இருக்கு வயசான என்னன்னு தெரில. காலையில் வந்து செமத்தியான நட, ஆனால் அந்த வீடியோலாம் போட முடியல. அப்படி ஒன்று வந்துடுறேன். அது மட்டும் இல்லாமல் பாண்டிச்சேரியில் இருக்கிறவங்களாம் வரையக்குள்ள எக்ஸ்பர்ட்டு நான் நினைக்கிறேன். பாருங்கள் கோயிலை காட்டுறேன் பாருங்க. பாருங்க ஐயோ அப்பா இங்கே பாருங்க. இந்த சாமி மச்சிச்சு, இந்த சாமி சொல்லி உள்ள அவன் எடுக்கக்கூடாதா ஏன்னு எனக்கு தெரியல. அவனை விட்டு எடுக்கக்கூடாதான் ஏன்னு தெரியல. அதோட யாரோண்ணா அது போவோம். இந்த ஒரு மணி நேரம் செருப்பு போடாமல் வந்தாலும் நம்மளுக்கு சுத்தமாக முடியல வயசு. அது 5 நிமிஷம் லாக் எடுத்துங்கிறோம். சரி ஓகே ஐஸ், அது புது மெம்பர் நம்மளுக்கு கூட ஒருத்தர் சேர்ந்துருவாரு. இந்த கோயிலை பற்றி உங்களுக்கு தெரியும் தெரியுங்களா? தெரிஞ்சுப்போம். நம்மள்கிட்ட எல்லாம் நிறையா பேர் வராங்க, அவங்க ஒருத்தர் கூட இந்த கோயிலை பற்றி தெரியலன்றாங்க. நம்ம மொத்தம் தான் டேரக்டாக போய் கேட்கணும். ஒரு நிமிஷம். சரி ஐஸ், போன கமெண்ட்டில் எல்லோரும் கோயில் எங்கே இருக்குது நானும் வரணும்னு கேட்டிருந்தீங்க. பரவாயில்ல. கோயில் வந்து நம்ம பாண்டிச்சேரி சாரம் பழைய சாரம் தானே? ஆமாம் பழைய சாரம் அங்காளம்மன் கோயில் தெரு. ஆமாம் அங்காளம்மன் கோயில் தான் இது, அங்கேயே இருக்குது. நீங்கள் இந்த கோயிலை பற்றி ஹிஸ்ட்ரிலாம் தெரிஞ்சுக்கணுன்னா பக்கத்தில், அதாவது கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு வீடு இருக்கும், அங்கே முத்து அண்ணா ஒருத்தவங்க இருப்பாங்க. இங்கேருந்து வீடு இருக்கும். ஒன்று இதுதான் அந்த இது தண்ணி, இங்கே தண்ணி வற்றி போயிருக்கு. முத்துன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்கள்ட்ட நீங்கள் ஹிஸ்ட்ரியை தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அவங்க கோயில் தான் இது. விசேஷம் வந்து இப்போ தான் முடிஞ்சிக்கிட்டு போலது, முடிஞ்சிக்கிட்டு போலது.
அந்த வீடு முடிச்சுமான்றா. சரி இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அங்கே சொல்லி வீடியோ வீடியோ எடுக்கலாம். அரை மணி நேரம் வீடியோ எடுக்கலாம் உட்காந்து பார்க்கணும். வீட்டை கேட்டேன் கோயில் வீடு எடுக்கலாமாண்ணே. வீட்டை கேட்ட கோயில் வீடு எடுக்கலாமாண்ணே. நான் பக்கத்தில் முத்துமப்பதுக்கு அவர்கிட்ட கேட்டுருந்தாங்க. கேட்டு தான் வரேன்னு அப்போ ஏதாவது பண்ணிக்கப்போ அப்படின்ட்டு. அதான் சடனாக கேமரா பிளர் ஆகுதுடா படம். பத்து நிமிஷம் ஆகிடுதா? இதில் 10 நிமிஷம்னு சொல்லி ரொம்ப வேகமாக போயிருக்கோம்ல ஒன்று தப்பாங்க. சரி கைஸ் நம்ம கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணோம். கொஞ்சம் உட்காரணும். உள்ள இருந்தீங்கன்னா பாருங்க, நான் உள்ள இருந்தீங்கன்னா நான் வீடியோ எடுத்துருந்தேன். அங்கே போவீங்க. ஆ சரி கைஸ் ஒரு ஃபோனில் ஒரு பையன் தான் இருக்குது. இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். பாய் பாய் டாடா see you.